சீக்கிரம் வா என் பக்கத்தில் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னு பாருங்க, ரொம்ப நல்லது. நம்ம சுவாமி விவேகானந்தர்லாம் பாருங்க, அதே போல் இப்போ நாட்டுக்காக போராடின அந்த பகத்சிங்கு அவங்களாம் பாருங்க, எல்லாம் எவ்வளோ நல்ல ரொம்ப பியூர் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, இதெல்லாம் எப்படி கடந்து வரப்போகிறோம் அப்படின்னு ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மகரத்திற்கு காலகட்டம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக விழிப்புணர்வாக கவனமாக இருந்து கொள்ளணும். 50-50 தான். ரொம்ப வந்து எங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அள்ளி கொடுக்கணும். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் உலகத்தில் நடமாட விட மாட்டார். சீக்கிரம் வா என் பக்கத்தில் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. வருகின்ற பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டி 40வது வருடம் அன்று 12 ராசிக்கும் நடைபெறவிருக்கும் பலன்களை வந்து துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த சித்திரை முதல் நாள் அன்று உங்களை தேடி ஒரு புதிய உறவு வரப்போகுது. இந்த உறவால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் வந்து நம்ம வந்து இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த உறவால் நீங்க அடையக்கூடிய சாதக பாதக பலன்களையும் மற்றும் இந்த ஒரு வருடம் நீங்க எப்படி வந்து கடந்து வரலாம் என்கின்ற அருமையான ஒரு சில வழிமுறைகளை இந்த பதிவுகளில் பார்க்கலாம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த பராபவ வருடம் பல மகத்தான மாற்றங்களை தந்து மகர ராசிக்கு இமயத்தை தொட வைக்க போகுதுன்னு சொல்லலாம். மகரம் சிகரத்தை தொடும் அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். ஏழரை சனியை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்க்கையில் இன்னும் எதுவும் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லைம்மா. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியே எதிர்பார்க்குறோம், நல்ல க்ரோத் எதிர்பார்க்குறோம், நல்ல கெரியர், ஜாப், லைஃபு அப்படின்னு வந்து பட்டியலிட்டே போட்டு கொண்டு போகலாம். ஏன்னா எங்களுக்கு எதுவுமே நடக்கலை, எங்களுக்கு திறமை இருந்தோம், நாங்கள் இன்னும் வந்து அடித்தட்டிலே இருக்கிறோன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நல்லா வந்து ஒரு இப்போ ஸ்டேபிளான அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் ஒரு ஸ்டேபிளானது. ஆனால் அவங்களால வந்து அதை நம்ப முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மகரத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது உழைப்பின் ராசி. அவங்க வாழ்க்கையை வேலை தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். எப்போ பாரு உழைப்பு உழைப்பு உழைப்பு. உழைப்போடு இருந்தால் தான் உடம்புல இருந்து வேர்வை வந்தால் தான் சனி வந்து அங்கே வந்து கம்ஃபர்டபுளாகவே ஆவார். இல்லைன்னா வந்து அங்கே கம்ஃபர்டபுளாகவே ஆகாது. கும்பத்துக்காவது ஒரு காலகட்டம் இல்லைன்னா ஒரு காலகட்டம் லக்ஸுரியாக இப்போ நான் கடந்து போயிடலாம். ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து வாழணும், ஒரு அச்சீவ் பண்ணணும், செய்யணும்னா உழைப்பு இம்பார்ட்டண்ட்டு. அவங்களுடைய பொறுமை, நிதானம், பொறுப்புணர்வு. சனியே ராசி லக்ன அதிபதி ஆனான்னு நிறைய சோதனை டே டு டே லைஃப்பில் நம்ம சந்திக்கணும். அதில் வந்து பொறுமையை காத்து பக்குவத்தை ஏற்படுத்தி மெச்சூரிட்டி வளர்க்கணும். மெச்சூரிட்டி இல்லை, அந்த பக்குவம் இல்லைன்னா சனி டே டு டே லைஃப்பில் பாடம் எடுத்துக்கொண்டே இருக்கும். அது தெரியாது, அது அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. அந்த பக்குவம் லேட்டாக வரும். நம்ம அப்புறம் பக்குவம்லாம் அடைஞ்சிட்டா நம்ம மகான் ஆகிடும்ல, சீக்கிரம் கடவுள் நம்மளே விட்டு வைக்க மாட்டார், கூட்டிகிட்டு போயிடுவார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் உலகத்தில் நடமாட விட மாட்டார். சீக்கிரம் வா என் பக்கத்தில் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னு பாருங்க, ரொம்ப நல்லது. நம்ம சுவாமி விவேகானந்தர்லாம் பாருங்க, அதே போல் இப்போ நாட்டுக்காக போராடின அந்த பகத்சிங்கு அவங்களாம் பாருங்க, எல்லாம் எவ்வளோ நல்ல ரொம்ப பியூர் ஹார்ட்டு, ரொம்ப ஆத்மார்த்தமான இதே இருக்கிறவங்களாம் இறைவன் வந்து வைக்க மாட்டார். எப்பயோ வாங்க என் கூடன்ட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருமா. அந்த மாதிரி தான் நல்ல இதயங்கள் வந்து இறைவன் நிழலில் இளைப்பாற கிளம்பிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் மகரத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள். 3ல் சனி இருந்து நிறைய தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லி கொண்டிருந்தாலுமே, இப்போ வரக்கூடிய குரு அவங்களுக்கு வந்து மிக சிறப்பான நிறைய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, இதெல்லாம் எப்படி கடந்து வரப்போகிறோம் அப்படின்னு ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மகரத்திற்கு இந்த காலகட்டம் அவர் ஒரு தெளிவை கொடுத்துருவார், ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவார். நீ வாழ்க்கையில் வந்து இனிமே வந்து பயம் இல்லாமல் போராடலாம். நிறைய செலவாயிடுச்சு, நிறைய பிரச்சனைகளை டே டு டே லைஃப்பில் சந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பட்ஜெட் போட்டால் ஒரு பட்ஜெட்டில் போய் நிற்கிது, வருமானம் வந்த பாடில்லை, கையிருப்பு பணமும் காலியாகி கொண்டிருக்குது. வருமானம் இருக்குது, வேலை இருக்குது, இருந்தாலும் எனக்கான ஒரு தன்னிறைவு இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தன்னிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். தொழில் இருக்குது,
எனக்கான ஒரு வருவாய் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தைக்காக நிறைய முயற்சி பண்ணுறோம், என் பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கல, குழந்தையை இழந்து வாடுறேன், எந்த கஷ்டத்துலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இல்லை என் உறவுகள் சார்ந்து ஒரு உறவை எழுந்துட்டு தவிக்கிறேன், திருமணமாகி எங்களுக்கு பிரச்சனையாகி நானும் என் மனைவியும் குழந்தைங்களும் பிரிந்து இருக்கிறோம். ஏன்னா 7 சனியில் எல்லாமே வச்சு செஞ்சுருக்கோம் இல்லையா? அதிலிருந்துலாம் வெளிவந்து ஒரு அற்புதமாக கடந்து வரக்கூடிய ஒரு அருமையான தருணம் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரத்தால் உதவி, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர், ஆம்பிஷன், அச்சீவ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த 11 என்ற லாபஸ்தானத்தை இப்போ அழகாக பார்க்குறாரு குரு. உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்குது. இது வரைக்கும் மாமியார் வீட்டு சொத்து வரும், மாமனார் வீட்டு சொத்து வரும் அப்படின்னு எதிர்பார்த்து, பிறரால் எனக்கு ஏதாவது ஆயிடாதா, ஏதாவது ஹெல்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அவங்களாம் நிறைய பேர் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல சில காரியங்கள்லாம் அடுத்தவரால் உதவி தான் 8. அடுத்தவங்க பணம் நம்மளுக்கு வருமா, அடுத்தவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடியது 8. நிறைய அடி உத வலி வேதனையை தருவதும் அதே 8 தான். ஏன்னா நிறைய பார்த்துருச்சு மகரம், இதற்கு மேல் பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை. 7 சனியில் நம்ம பண்ண கர்மாவை எல்லாம் கழிந்திருப்போம். அதுக்கு இனிமே போகும்போது அவர் சொல்லுவார்ல, அடிக்கிற கை தான் அணைக்கணும், அந்த மாதிரி கொடுத்த அடிக்கெல்லாம் இப்போ அவர் நம்மளுக்கு அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட மகரத்திற்கு இப்பொழுது நல்ல திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் திருமணத்தை நடத்தி வைப்பது, அதே போல் நல்ல தொழில், நல்ல கான்டாக்ட்ஸு, ஒரு கான்டாக்டுக்காக நம்ம போகிறோம், அதுக்கு ஒரு 10 பேருடைய உதவி தேவைப்படுதுன்னா அவர்கள் அனைவரும் கொடுப்பது, அதே போல் நல்ல ஒரு நெட்வொர்க்கு, உங்களை நல்ல விதமாக நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ளும் விதம், சகோதர சகோதரிகளால் ஒரு ஆதாயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களால ஒரு நல்ல உதவி, நல்ல தன்னம்பிக்கை, தைரியம், உத்வேகத்தோட பயம் இல்லாமல் களமிறங்குவது, அதுதான் இப்போ நடக்க போகுது. பயம் இல்லாமல் களமிறங்குவது தான் இப்போ மகரத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ மகரத்திற்கு அடுத்து வரக்கூடிய ராகுகேது பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி லக்னத்துக்கே வந்துடும். அப்போ அந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக, விழிப்புணர்வாக, கவனமாக இருந்து கொள்ளணும். 50-50 தான். ரொம்ப எங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அள்ளி கொடுத்துடாதான்ற ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு அது தண்ணீர் கிடைக்குதான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். இல்லைங்க எங்கள் லைஃபுக்கு தேவையான பொருள் கிடைச்சா போதும்னா ஓகே, அதை தாராளமாக கொடுத்து விட்டு போகிறார். மற்றபடி மகரத்திற்கு எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே செயல்படும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், இது வேணும் இது வேணாம் அப்படின்ற ஒரு பக்குவத்திற்கும் ஒரு மெச்சூரிட்டிக்கும் நீங்கள் ஆளாகி வரும்பொழுது உங்களுக்கான வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். உழைப்பு தான் உங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரம், வேலை தான் உங்கள் வாழ்க்கையின் தாரக மந்திரம். அந்த உழைப்பு வேலையை என்றைக்குமே சிறப்பாக தளராமல் போடும்பொழுது மகரம் என்றைக்கும் சிகரத்தோடும் உங்கள் தேவைகள் கேட்டவாறு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இருக்குது. கேது எவ்வளோ சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் நீங்கள் அதெல்லாம் எதுலேயுமே எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் உங்கள் வழியே நீங்கள் செல்லும்பொழுது, உங்கள் முயற்சிகளை போடும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பயணம் என்றைக்குமே உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு கை கொடுத்து சமூகத்தில் நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தை குறித்து, எப்போ குரு வந்தாலும் உங்களுக்கு ஒரு விரயம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு தொலைதூரத்தில் போய் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலும் அதை ஹாப்பியாக ஏற்றுக்கோங்க. அப்படி நீங்கள் இல்லைன்னா உங்களை வலுக்கட்டாயமாக பிரித்து வச்சிரும். ஒன்று உங்களை அப்படி பிரிக்க வைக்கும், இல்லை கலத்துறதுக்கு உடல் ஆரோக்கியம் கஷ்டம் கொடுத்துரும். அது நம்மளுக்கு தேவையா? அப்போ நம்மளே பிரிஞ்சு போகிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நீங்களாக தொழில் சார்ந்து வெளியூர் போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் ஒரு சாதகமான விரயங்களாகவும் பலன்களாகவும் ஏற்படுத்தி கொடுத்துரும். தொழிலில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம், சமுதாயத்தில் ஒரு சிறப்பான நகர்வு உங்களை வெளிப்படுத்துறது, மீடியாவில் சோஷியல் நெட்வொர்க்லலாம் ரொம்ப ஒரு சிறப்பாக காட்டக்கூடிய மிகப்பெரிய லைம்லைட்டில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம் முதற்கொண்டு கடன் சார்ந்த பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம் மகரத்திற்கு, மகர ராசி லக்னத்திற்கு. இந்த காலகட்டம் நீங்கள் விரைந்து செயல்படுங்க. டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப விழிப்புணர்வு, கவனம், நிதானம், பொறுமை, பொறுப்புணர்வு அதிகம் தேவை. மகர ராசி லக்னத்திற்கு உளம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. இந்த ராசிக்கான பலனை நம்ம துல்லியமாக பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குது,
நான் வந்து ஒரு குழந்தை பேரு, திருமணம், இல்லை ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இல்லை தொழில மாற்றங்கள் செய்து கொள்ளலாமா, முதலீடுகளை செய்து கொள்ளலாமா, வீடு கட்டலாமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேவை இல்லையா? அதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்நாளில் இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகங்களை சிறப்பாக ஆராய்ந்து துல்லியமான பலன்களை அறிந்து உங்கள் வாழ்நாளை சிறப்பாக்கி கொள்ளலாம். நாங்கள் உள்ளூரில் இல்லை, வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான ஜோதிட ஆலோசனைகள் சிறப்பாக வழங்கப்படும். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.